ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 6ல் இருந்த குரு பகவான், அதாவது நீங்களே 6வது வீட்டுல போய் மறைஞ்சா மாதிரி கணக்கு அது. ஏன்னா ராசி அதிபதியே 6ல் போய் மறைஞ்சிட்டார். இப்ப அவர் என்ன செய்தார்? உங்களுக்கு 6ல் மறைந்தவர் கொஞ்சம் நோய்வாய்ப்படுதலையும் கொடுத்தாரு. அதே மாதிரி கடனையும் ஏற்படுத்தினார், கொஞ்சம் எதிரிகளையும் ஏற்படுத்தினார், நண்பர்களால பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினார். எல்லா வகையிலையுமே ப்ராப்ளம் பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்ப 7க்கு வராரு. 7க்கு வரவர் உங்களையவே பார்க்க போறாரு. அதாவது தன்னையே பார்த்து கொள்ளும் நிலை அது. அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பா இருக்குங்க. 7ல் வரும்பொழுது தனுசுக்கும் மீனத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் ஏற்படும். உட்கார்ந்த இடம்தான் பாதகஸ்தானம், ஆனா உட்கார்ந்த நிலை, அந்த பாவம் அப்படின்றது நல்லதுதாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுவரைக்கும் தள்ளி போன கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா 7ல் வரக்கூடியவர் உங்களுடைய 3வது வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க. ஒண்ணு இடமாற்றமா இருக்கலாம், இல்லைன்னா வீடு மாற்றமா இருக்கலாம், இல்லைன்னா ஊர் மாற்றமா கூட இருக்கலாம். அது பிடிச்ச ஊர் மாற்றமா இருக்கும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இங்க இல்லை. ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கவனத்தோட இருங்க. பொதுவாக நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தோட செலவு பண்றது நல்லது. நேரத்தை அதிகமாக ஒதுக்குங்க. இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியாத சூழ்நிலையிலும் இருந்தீங்க. அதெல்லாம் இப்ப மாறப்போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய குடும்ப நபர்களோடு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமாக மாறும். இப்ப ஒரு கல்யாண காட்சி அப்படின்னு போறதுக்கான நிலைப்பாடுகள்லாம் ஏற்படும். கல்யாணத்துக்கான செலவு பண்ற நிலைப்பாடுகள் ஏற்படும். 11ல் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு லாபம் அதிகமாக சேரக்கூடிய நிலைப்பாடுகள் ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் இப்ப கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடிய நிலை உருவாகுங்க. ஏன்னா குரு, அதனால தங்கம் வாங்குவீங்க. அவர் உட்கார்ந்தது புதனுடைய வீடு, அதனால காலி மனையும் வாங்குவீங்க. இதுலலாம் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. சம்பாதிக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை தேடி தேடி அதை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்கள் வீட்டு கதவை தட்டும். அந்த நல் வாய்ப்புகளோடு இந்த குரு பகவானையும் நீங்கள் எதிர்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தையும், ஒரு நல்ல முன்னேற்றத்தையும், ஒரு வாழ்க்கை நிலையும், உயர்ந்த நிலையையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது. அதிசாரமாகி ஒரு 2 மாசம் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த தொழில் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனத்தோட இருங்க. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. வார்த்தையை விட்டீங்க அப்படின்னா போரும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனீஸ்வரன் உங்களுக்கு எப்படா வார்த்தையை விடுவீங்கன்னு சொல்லி உங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே பிடிச்சிருவாங்க, உங்களை அப்படியே தரையோடு தேய்ச்சி விட்டுருவாங்க. அதனால எந்த இடத்துலையும் தேவையில்லாத வாக்குறுதிகளையோ இல்ல தேவையற்ற வார்த்தைகளையோ தேவையற்ற விவாதங்களையோ நீங்க செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தனுசு குருவினுடைய வீடு, சரிங்களா? அப்ப நம்ம எங்க போய் வணங்கணும்? 7ல் குரு வந்துட்டாரு, நல்லது பண்ண போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. 3 பாக்குறாருன்றது தெரிஞ்சிருச்சு. உங்களையவே பாக்குறாரு, லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. இன்னும் நிறைய நற்பலன்கள் ஏற்படணும். அப்ப குரு மகான்களை தரிசனம் பண்ணணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சித்தர் வழிபாடு பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜீவ சமாதிகளுக்கு போறீங்களோ, எந்த அளவுக்கு மகான்களை போய் தரிசனம் செய்கிறீர்களோ, நீங்க யாரெல்லாம் குருவா நினைச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்க செய்யணும். போய் பார்க்கணும். அவங்கள தேடி தேடி போய் தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா திருவண்ணாமலையே கிரிவலம் வாங்க. என்னால திருவண்ணாமலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை கோயில சுத்தி வாங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே போருங்க. எந்த அளவுக்கு நீங்க இவ்வளோ நாட்களும் கஷ்டப்பட்டீங்களோ அந்த நிலையானது மாறி உங்களுக்கு இப்ப நிறைய நற்பலன்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.